பிரைஸ் லார்ட். நான் பாட போகிற பாட்டோட பேர் வந்து இசைக்கருவி. அநேக பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். சாலமன் அண்ணாவோட ஒரு சாங் இசைக்கருவின்னு சொல்லிட்டு. இந்த பாட்டோட அர்த்தம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ இசைக்கருவிகள் இருக்குது, எத்தனையோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதை வாசிக்கும் பொழுது அந்த இசைக்கருவிக்கு போய் அந்த புகழ்ச்சி பாராட்டு எதுவும் போய் சேராது. ஆனால் அந்த இசைக்கருவியை வாசிக்கிற நபருக்கு தான் அந்த புகழ்ச்சி பாராட்டு எல்லாமே போய் சேரும். அப்போது அதே போல் நம்மளும் ஏசப்பாவோட கரங்களில் ஒரு அழகான இசைக்கருவியாக இருக்கிறோம். அப்போ அவர் நம்மளை மீட்டும் பொழுது, அவர் நம்மளை வந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம நாமம் இல்லை, அவரோட நாமம் மகிமைப்படும். இந்த பாடல் தெரிஞ்சவங்க கூட சேர்ந்து பாடுங்க. தேவ நாமம் மகிமைப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். இசைக்கருவியும் கரத்தில் நான் இசைப்பீர என்னைத்தான், உம் கைகள் என் மேல் பட்டால் பரவசமே, அழகழகாய் என்னில் இசை மீட்டும் அன்பான இசையாளன், நீர் என்னை தொட வேண்டும் நான் பயன்படவே, இசைக்கருவியும் கரத்தில் நான் இசைப்பீர என்னைத்தான், உம் கைகள் என் மேல் பட்டால் பரவசமே, அழகழகாய் என்னில் இசை மீட்டும் அன்பான இசையாளன், நீர் என்னை தொட வேண்டும் நான் பயன்படவே, இசைக்கும் போது விரல் ரேகைகள் படுவதை போல் உம் குணங்கள் எனக்குள் வர வேண்டுமே, இதயத்திற்கு ஏற்ற வழிவலென்று நீர் சொல்லும் வகையில் நான் வாழுவேன், நீர் என்னை இசைக்கும் போது மகிமை எனக்கல்ல உமக்கே, உம் கரத்தில் இருக்கும் போது அழகாய் தெரிவேனே, நீர் என்னை இசைக்கும் போது மகிமை எனக்கல்ல உமக்கே, உம் கரத்தில் இருக்கும் போது அழகாய் தெரிவேனே, இசைக்கருவியும் கரத்தில் நான் இசைப்பீர என்னைத்தான், உம் கைகள் என் மேல் பட்டால் பரவசமே, அழகழகாய் என்னில் இசை மீட்டும் அன்பான இசையாளன், நீர் என்னை தொட வேண்டும் நான் பயன்படவே, இசைக்கும் போது விரல் ரேகைகள் படுவதை போல் உம் குணங்கள் எனக்குள் வர வேண்டுமே, இதயத்துக்கு ஏற்ற வழிவலென்று நீர் சொல்லும் வகையில் நான் வாழுவேன், நீர் என்னை இசைக்கும் போது மகிமை எனக்கல்ல உமக்கே, உம் கரத்தில் இருக்கும் போது அழகாய் தெரிவேனே, நீர் என்னை இசைக்கும் போது மகிமை எனக்கல்ல உமக்கே, உம் கரத்தில் இருக்கும் போது அழகாய் தெரிவேனே, இசைக்கருவி உம் கரத்தில் நான் இசைப்பீர என்னைத்தான், உம் கைகள் என் மேல் பட்டால் பரவசமே, அழகழகாய் என்னில் இசை மீட்டும் அன்பான இசையாளன், நீர் என்னை தொட வேண்டும் நான் பயன்படவே, இசைக்கருவியும் கரத்தில் நான் இசைப்பீர என்னைத்தான், உம் கைகள் என் மேல் பட்டால் பரவசமே,
அழகழகாய் என்னில் இசை மீட்டும் அன்பான இசையாளன், நீர் என்னை தொட வேண்டும், நான் பயன்படவே. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். என்னோட சாட்சி மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு நிமிஷம். நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஜெபத்தோட்டம் வந்தது வந்து நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பாஸ்டர்ஸ் கேம்ப்புக்காக நாங்கள் வந்திருந்தோம், ஃபேமிலியாக வந்தோம். ஸோ நான் 5th படிக்கும் போது இங்கே ஜாஷா பெரியப்பா தான் நடத்துகிறாங்க பாஸ்டர்ஸ் கேம்ப். அப்போ வந்து என்னால் மறக்கவே முடியாது வாழ்க்கையில். அப்போ தான் வந்து நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, அதாவது நான் 5th VBSல தான் வந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போது வந்து கேம்ப்க்கு வர பாஸ்டர்ஸ் கேம்ப் தான் நடந்துச்சு இத்தனைக்கும். அப்போது பாஸ்டர்ஸ் கேம்ப் வரும்போது தகப்பனின் இருதயம் டைட்டில். ஸோ நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. ஆனால் அங்கே பெரியப்பா நடத்தின ஒவ்வொரு சர்மன் ஒவ்வொரு செஷனுமே அவ்வளோ எனக்கு புரிஞ்சிச்சு. நான் அவ்வளோ நோட்ஸ் உட்காந்து எழுதிட்டுருப்பேன். அப்போது நான் ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தாலுமே எனக்கு அவ்வளோ தெளிவாக ஏஸ்பா வந்து அவ்வளோ அழகாக பேசுவார். அப்போது யூத் கேம்ப் வந்து நான் 2019 தான் ஃபஸ்ட்டு வந்தேன். அப்புறம் 2 வருஷம் கோவிடில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் போன 2 வருஷமும் நாங்கள் வந்தோம், சர்ச் எல்லாருமே வந்தோம். அப்போ வந்து ஒவ்வொரு செஷனுமே எல்லாத்துலேயுமே போராடதே சரணடையெல்லாம் பயங்கரமாக எங்களை வந்து உடச்சி ஒப்பு கொடுக்க வச்சுது. அப்போது ஒவ்வொரு கேம்ப்லேயும் ஏஸ்பா வந்து அப்படியே திட்டமாக எங்ககிட்ட பேசுவார். அப்படியே க்ளீனாக ஏஸ்பா என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை வந்து சொன்னார். ஸோ நான் பாடினதுமே வந்து ஒரு பெரிய சாட்சி. ஒரு 2 இயர்ஸ் பேக்கே அம்மா வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து போய் இந்த பாட்டை சொல்லி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த பாட்டு நீ பாடணும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நான் கேம்ப் வரும்போது நல்லா கத்தி சத்தமாக என்ன சொல்ல ஏஸ்பா ஆராதிச்சு என் தொண்டையே அப்படியே சுத்தமாக போயிடும். அப்போ வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். போன வருஷம் திரும்பியும் அம்மா கேட்டாங்க, நீ பாடுறியா அப்படி கேட்டாங்க. அப்போது நான் வந்து இல்லை, நான் ரொம்ப கத்திட்டேன், என்னால் பாட முடியாது, தொண்டை சரியில்லை அப்படி சொன்னேன். அப்போது ஹேனாக்கா கூட சொன்னாங்க, இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு இனிமேல் நீ தான் பாடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது பாடாமல் இருக்கக்கூடாது, ஏஸ்பா சமூகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து இவ்வளோ நடந்து இந்த கேம்ப்லேயும் மம்மி கேட்டாங்க, இந்த மாதிரி பாடுறியா அப்படி சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு டே இங்கே வந்தோடனே செம்மையாக ஒப்பு கொடுத்ததுனால திரும்ப தொண்டை போயிடுச்சு. அப்போ வந்து இந்த கேம்ப்லேயும் முடியாது, எனக்கு தொண்டை சரியில்லை அப்படி சொன்னேன். அப்போ வந்து சரி ஓகே அப்படின்னு இப்போ தான் இன்றைக்கி மார்னிங் இப்போ சரி ஓகே பரவாயில்லன்னு அம்மா சொல்லிட்டாங்க. கரெக்டாக ஜோசா பெரியப்பாவோட சர்மன் வருது, இசைக்கருவி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஓகே ஏஸ்பா வந்து உறுதிப்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உன் மேலே வச்ச அழைப்பு, உன் மேலே வச்ச அபிஷேகத்தை ஏஸ்பா வந்து கண்டிப்பாக பயன்படுத்துவார். அப்போ வந்து அவர் நாம மகிமைக்கென்று நமக்காக நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்மளை முழுசாவட்ட சரண்டர் பண்ணும்போது அவருடைய நாமம் தான் மகிமைப்படுதாமே. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவர் உங்களை அழைச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் விடவே மாட்டார், எப்படியாவது உங்களை இழுத்துட்டு வந்துடுவார். அப்போது அவர்கிட்ட சரணடைஞ்சிடுறது ரொம்ப பெட்டர். ஸோ தேவ நாமம் மகிமைப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ்.